வணக்கம் ராதிகா. அதாவது இன்று அதிகாலையில் இயக்குனர் பாரதிராஜா உடல்நலக் குறைவால் காலமானார். தற்போது அவரது உடல் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவர் இல்லத்தில் காலையிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அவருடைய உடலுக்கு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இயக்குனர்கள், நடிகைகள் மற்றும் அமைச்சர்கள், முக்கிய நபர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். தற்போது மறைந்த பாரதிராஜா உடல் சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு நீலாங்கரையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டது. அந்த காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை மாலை 4 மணி அளவில் பாரதிராஜாவின் உடல் அவருடைய பண்ணை இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அதாவது தேனி மாவட்டம் அல்லி நகரம் என்ற ஊராட்சியில் பெரியமாத்தேவர், மீனாட்சி அம்மாள் தம்பதிகளுக்கு 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தவர் தான் இயக்குனர் பாரதிராஜா. இவருக்கு மனோஜ், ஜனனி என்ற 2 பிள்ளைகள் பிறந்த நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி உடல்நலக் குறைவால் அவருடைய மகன் காலமானார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தனது திரைப்பட பயணத்தை தொடங்கிய பாரதிராஜா கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்தலை, முதல் மரியாதை, கடலோர கவிதை, புதிய வளர்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஈரம், மண் வாசனை, டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வேதம் புதிது உள்ளிட்ட பல காவிய திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தமிழ் சினிமாவிற்கு ராதிகா, ராதா, ரேவதி, ரஞ்சிதா போன்ற பல கதாநாயகர்களையும், கார்த்திக், நெப்போலியன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களையும் அறிமுகப்படுத்திய பெருமையும் இயக்குனர் பாரதிராஜாவுக்கு உண்டு. ஜூலை 17, 1941 தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் சின்னசாமி. சினிமா மீது கொண்ட ஈர்ப்பால் சென்னைக்கு வந்து பிரபல இயக்குநர்களுடன் உதவி இயக்குநராக பணியாற்றினார். வாழ்விலையும் கலாச்சாரத்தையும் அழகையும் திரையில் காட்டிய வித்தகன். இந்திய திரையுலகிற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் உரிய பத்மஸ்ரீ விருதை பெற்றார். மகாராஜா, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பல படங்களிலும் நடித்துள்ளார். மார்ச் 2025 அவரது ஒரே மகனான நடிகர் மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பால் திடீர் காலமானார். இந்த துயரமான இழப்பு மற்றும் வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட கடுமையான மன அழுத்தமே அவரது உடல்நிலைக்கு பாதிப்புக்கு முக்கிய காரணம் அமைந்தது எனவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். இன்று அதிகாலையில் இறந்த இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு பலரும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். அதாவது அவர் இல்லத்திற்கு பக்கத்து இல்லமான தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் ஆளாக இன்று அவருடைய பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்பு முன்னணி நபர்கள், அதாவது நடிகர்கள், இயக்குனர்கள், நடிகைகள் போன்ற அதாவது பாடகர்கள் என காமெடி நடிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். அதே போல் முன்னாள் முதலமைச்சர், அமைச்சர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். அதன் பின்பு தற்போது அவரது உடலானது சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு நாளை மாலை 4 மணி அளவில் அவருடைய உடலும் நல்லடக்க செய்யப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதாவது அரசு மரியாதையுடனும் அவருடைய நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தற்போது அதனால் அவருடைய சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள அவர் இல்லத்திலிருந்து தேனி மாவட்டத்தை நோக்கி அவருடைய வாகனம் தற்போது புறப்பட்டுள்ளது. நீலாங்கரையிலிருந்து இந்த பனையூர், காணத்தூர், மாமல்லபுரம் வழியாக தேனி மாவட்டத்திற்கு அந்த வாகனம் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குமார்.